என் மாம்சத்தை உபயோகித்து என் ஆவி இருக்கு தெரியுமா, என் கான்சியஸ், அந்த கான்சியஸ் வந்து நல்லதை மட்டும்தான் யோசிக்கும். தப்பு பண்ணிட்டா ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும், இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா உள்ள ஒரு கில்ட்டி வருது, ஏதோ ஒன்று பேசுது, ஐயோ ஏன் இதை செஞ்சுட்டேன். என் ஸ்பிரிட் துடிக்குது, என் ஸ்பிரிட் பேசுது, என் ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணுது, என் மனசாட்சி கன்விக்ட் பண்ணுது. அப்போ என் மனசாட்சி நல்லது செய்யணும்னு நினைக்குது, ஆனால் நல்லது செய்ய முடியல. ஏன்னா இருதயம் முழுவதுமாய் உலகத்தினால் நிறைந்திருக்கிறது, உலகத்தின் ஆசைகள் நிறைந்திருக்கிறது. அப்படி நிறைஞ்சிருக்கிறதுனால அதனால சிந்தை கெட்டு போகுது. இந்த சிந்தையும் இருதயம் கெட்டு போயிருக்கிறதுனால உள்ள இருக்கிற என்னுடைய கான்சியஸ் ஆனது துடிக்குது. ஐயோ ஜெபிக்க வைக்கலான்னு என்னுடைய தூண்டுதல், ஜெபிக்க வைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆனா ஜெபிக்கிற அளவுக்கு எங்க இருதயமும் சிந்தையும் சரியில்லையே. அல்லேலூயா. இருதயத்துல வசனம் இல்லை, சிந்தையில வசனம் இல்லை, ஜெபிக்க வைக்க முடியலையே, அது துடிக்குது. அப்போ இந்த ஆவி, என் மனசாட்சி, என்னுடைய கான்சியஸ் செய்ய வேணும் என்று துடிக்கிறதான காரியத்தை செய்ய வேணும் என்றால் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. யாருடைய பலன் தேவை? ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அவர் ஆவி என்னுடைய ஆவியோடு கூட இசைந்திருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. When the Spirit of God comes you shall receive, என்ன போட்டிருக்குங்க, அவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க, Spirit of God's strength or Spirit of God's power is not for your flesh but for your spirit man. ஆவியானவருடைய பலன் என்பது உங்கள் மாம்சத்திற்கும் சரீரத்திற்கு கிடையாது. ஆவியானவருடைய பலன் உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு, உங்களுடைய உள்ளான மனசாட்சிக்கு, உங்களுடைய ஸ்பிரிட் மேனுக்கு. உங்களுடைய உள்ளான மனுஷன் பலவானாய் மாறிட்டால் இந்த மாம்சமானது செத்து போனதா இருக்கும். இந்த மாம்சத்தை ஆவியின் மனிதன் உபயோகிப்பான். ஆனா ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணல அப்படின்னா உள்ள இருக்கிற ஆவியின் மனிதன் பலவீனமா இருப்பான். ஆவியின் மனிதன் பலவீனமா இருக்கிறபடினால் மாம்சம் ஆவியின் மனிதனை கட்டுப்படுத்தி ஆவி நினைக்கிறதை நிறைவேற்றாமல் மாம்சம் இருதயத்தில் இருக்கிறதையும் சிந்தையில் இருக்கிறதையும் மாம்சத்தின் காரியத்தையே நிறைவேற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ இருதயத்தில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற காரியத்தை இந்த மாம்சமானது செயல்பட்டு, ஆனா இங்க இருக்கிறது இங்க யோசிச்சு தான் இங்க வரும். கரெக்டா இல்லையா? இருதயத்தில் இருக்கிறத என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், யோசிக்கிறத தான் செய்வோம். இதனால எதுக்கு எஃபெக்ட் அப்படின்னா, வெளித்துல ஒண்ணுமே தெரியாது, பலனா தான் இருப்போம், அழகா தான் இருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா யாரு நாளுக்கு நாள் செத்து போய் கொண்டு இருக்கிறதுனா உள்ளான மனுஷன். அதான் வேதத்துல சொல்லுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படணும், பலப்படணும்னா நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர்.